தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். நள்ளிரவில் சிக்கிய ரயில் பயணிகள், இடிந்து விழுந்த மாடி வீடு, தண்டவாளத்தை சூறையாடிய வெள்ளம், அதிர வைக்கும் வீடியோ காட்சிகள். கோரத்தாண்டவம் ஆடும் கனமழை. சென்னையை புரட்டி போட்ட டிசம்பர் மழை தற்போது தென் மாவட்டத்தையும் வாட்டி வதைக்க துவங்கியுள்ளது. கடந்த 17ஆம் தேதி முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் தாமிரபரணி ஆற்றை ஒட்டிய வடக்கு புறவழி சாலையின் ஓரமாக இருக்கும் குடியிருப்புகள் தண்ணீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அனைவரும் பாதுகாப்பாக முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். வரலாறு காணாத அளவிற்கு கொட்டி தீர்க்கும் கனமழையால் மணிமுத்தாறு அணையில் இருந்து 10,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களில் மழையுடன் காற்றும் வேகமாக வீசுவதால் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. இதனை அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் மட்டும் 93.2 சென்டிமீட்டர் அதிகனமழை பதிவாகியுள்ளது. இதற்கு முன்பு கடந்த 1992ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் உள்ள காக்காட்சியில் 96.5 சென்டிமீட்டர் கனமழை பெய்திருந்தது. இந்த அளவே இதுவரை பெய்த மழையிலேயே அதிக அளவு என்றிருந்த நிலையில் தற்போது காயல்பட்டினத்தில் 93.2 சென்டிமீட்டர் மழை குட்டி தீர்த்துள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதில் குறிப்பாக குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மேலும் சில தினங்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பேரிடர் மீட்பு குழு மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு விரைந்துள்ளது. இதற்காக 4 IAS அதிகாரிகளை கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையில் திருநெல்வேலியில் உள்ள பெரிய தெருவில் சாலை ஓரமாக வெள்ள நீர் வேகமாக சென்றுள்ளது. அப்போது ரோட்டின் ஓரமாக இருந்த வீடு ஒன்றின் முன்பக்கம் சற்று கீழே சென்றுள்ளது. இதனை கவனித்த அக்கம் பக்கத்தினர் உடனே அந்த வீட்டுக்குள் இருந்தவர்களை வெளியேறும்படி கூறியுள்ளனர். அதன்படி வீட்டில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறி உள்ளனர். பின்னர் மெல்ல மெல்ல சாய்ந்து கொண்டிருந்த இந்த வீட்டினை பக்கத்து வீட்டின் மாடியில் ஏறிக்கொண்டு பார்த்துள்ளனர். அதே சமயத்தில் இந்த வீடு விழப்போகிறது என யூகித்து அதனை வீடியோவாகவும் எடுத்துள்ளனர். முதலில் மெல்ல மெல்ல முன்பக்கத்தில் சாய்ந்த வீடு கண்ணிமைக்கும் நேரத்தில் பொத்தென்று சாய்ந்து தூள் தூளாக நொறுங்கியுள்ளது. இதனை கவனித்த அக்கம் பக்கத்தினர் அனைவரும் கதறி துடித்துள்ளனர். இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, இந்த அதி கனமழை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு ரயில் சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதில் டிசம்பர் 17ஆம் தேதி இரவு திருச்செந்தூரில் இருந்து சென்னை எழும்பூர் நோக்கி திருச்செந்தூர் விரைவு ரயில் புறப்பட்டுள்ளது. ஆனால் திடீரென கொட்டிய அதி கனமழை காரணமாக தண்டவாளமே தெரியாத அளவிற்கு மழை நீர் நின்றுள்ளது. இதனால் செய்வதறியாது தவித்த ரயில் லோகோ பைலட் உடனடியாக ரயிலை நிறுத்த முயன்றுள்ளார். ஒரு வழியாக ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகே உள்ள தாதன்குளத்தில் ரயில் நின்றுள்ளது. ஆனால் இந்த ரயிலில் இருந்த பயணிகள் அனைவரும் வெளியே வர முடியாமல் ரயில் பெட்டிகளுக்கு உள்ளேயே இருந்துள்ளனர். அதன் பின்னர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களும் இரவு நேரம் என்பதால் உடனே எதுவும் செய்ய முடியாத நிலையில் விடிந்ததும் காலை முதல் ரயிலில் இருந்த பயணிகளை பேருந்து மூலமாக மீட்டுள்ளனர்.
மீட்கப்பட்டனர். இதில் சுமார் 100 பேர் அளவில் மீட்கப்பட்ட நிலையில் அந்த பகுதிக்கு பேருந்துகளும் செல்ல முடியாத அளவிற்கு வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் 650 பயணிகள் கடும் மழையில் ரயில் பெட்டிகளுக்குள்ளேயே இருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த ரயிலை நிறுத்தாமல் இரவு இயக்கியிருந்தால் மிகப்பெரிய ஆபத்து நடந்திருக்க கூடும் என்பதை கண்டறிந்துள்ளனர். ஒருவேளை நிறுத்தாமல் சென்றிருந்தால் இந்த ரயில் வெள்ளத்தால் கீழ்ப்பகுதி அரிக்கப்பட்ட தண்டவாளத்தில் சென்று பெரும் விபத்து ஏற்பட்டிருக்க கூடும் என்பது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து காப்பாற்றப்பட்ட பயணிகளிடம் கேட்டபோது நள்ளிரவில் ரயிலை நிறுத்திய போது உள்ளே இருந்த அனைவரும் ஏன் நிறுத்தினார்கள் என வேதனை அடைந்ததாகவும், ஆனால் பொழுது விடிந்து காப்பாற்றப்பட்ட பிறகுதான் எங்களுக்கு தெரிகிறது இந்த ரயில் நிற்காமல் சென்றிருந்தால் நாங்கள் அனைவரும் இன்று உயிருடன் இருந்திருக்கவே மாட்டோம் என கண்ணீர் மல்க கூறினர். அது மட்டுமல்லாமல் இன்னும் பலர் ரயிலுக்குள்ளேயே இருக்கின்றனர் என்றும் அவர்களுக்கு தேவையான உணவு கூட கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் கூறுகின்றனர். இதனால் பெரும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. பின்னாடிமா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கு. மொட்டை மேல இருந்து கொஞ்சம் உள்ள பாதுகாப்பா இருக்கேன். விலகிட்டு இல்ல இங்க சங்கிலி இல்ல உழுதுலாம். ஆமா மழை வெடிக்கலப்பா, மாடி பாப்பா அப்படியே நவுண்டு. ஆமா உட்காருத உட்காருதுமா, சீட் அப்படியே கீழே உட்காருது. உட்காந்து விழுது விழுது கோடா விழுந்துட்டு தள்ளி நின்னுங்க எல்லாரும். அவனுங்க முதல்ல தள்ளி நின்னுங்க சொல்லுதா வீடு முங்கிட்டுனா இதுல ஏடி கடை ஃபுல்லா தண்ணி. அப்பா தெருக்குள்ள எப்படி போகுது? ஏதோ குளம் உடஞ்சிட்டா, வீடே முங்கிச்சு, அவ்வளோ வீடு முங்கிச்சு. ஏடி இங்கே உடஞ்சிட்டா ஏடி வீடு முங்கி அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.